வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் பல்வேறு படிப்புகளை பற்றின வீடியோஸு, ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றின வீடியோஸு, சயின்ஸு, அக்ரி, இன்ஜினியரிங் எல்லா படிப்பு பற்றின வீடியோஸும் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க விரும்புனீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில வீடியோஸ் லிங்க் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டனில் ஃபுல் பிளேலிஸ்ட்டே கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த வீடியோ விருப்பமோ நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் இம்மிடியட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற நம்ம இந்த சீரியலில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற படிப்பு B.Pharm அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபார்மசி அப்படிங்கிறது ஹெல்த் கேர் செக்டாரில் ஒரு அன்அவாய்டபிள் ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹெல்த் கேர்னு எதை சொல்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஹெல்த் கேரில் சொல்கிறாங்க. இப்போ ஹெல்த் கேரை இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அப்புறம் பெரிய பெரிய மெடிக்கல் நெட்வொர்க் செயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? இது எல்லாமே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் நம்ம பாடியை கெமிஸ்ட்ரி ஃபார்மேட்டில் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான மருந்தை கொடுத்து அதை சரி பண்ணுறாங்க. அந்த மருந்து தயாரிக்கிறது கெமிக்கல் ஃபார்மேட்டில் தான் தயாரிக்கிறாங்க. நிறையா விதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு புது கெமிக்கலை உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா அந்த கெமிக்கலை தான் அவங்க மெடிசின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மருந்து ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸும் இன்வால்வ்டு, டெக்னாலஜியும் இன்வால்வ்டு. டெக்னாலஜி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் பார்ட்டில் வருது. இப்போ ஒரு மாத்திரையாக அந்த மருந்தை உருவாக்கணும், இல்லைன்னா கேப்சூலாக அந்த மருந்தை உருவாக்கணும். தண்ணி மருந்தாக இருந்தது அப்படின்னாக்கா அதை பாட்டில் அடைக்கணும். இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு மிஷினரிஸ் இன்வால்வ் ஆகுது. மருந்தை பல்க் குவான்டிட்டியில் தயாரிக்கிறதுக்கு மிஷினரிஸ் இன்வால்வ் ஆகுது. இது எல்லாமே படிக்கிறது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மாவில் இன்ஜினியரிங் படிப்புமே இன்வால்வ் ஆகுது. வேற பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படிங்கிறது மருந்தை ஃபார்முலேட் பண்ணி உருவாக்குறத பற்றி அதிகமாக கற்றுக்கிறது தான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஒரு மருந்தை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த மருந்து எதிலிருந்து தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த மருந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஒருவேளை அந்த மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆன்டி ரியாக்ஷனை கொடுக்குது, சைடு எஃபெக்டை கொடுக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உடனே என்ன ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இதை எல்லாத்தையுமே சேர்ந்து சொல்லித்தர்றது தான் B.Pharm அப்படிங்கிற பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிப்பு. இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா +2ல் நீங்கள் PCM இல்லைன்னா PCB, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, இந்த குரூப் ஏதாவது எடுத்து படிச்சிருக்கணும். இது கூட நீங்கள் வேற என்ன காம்பினேஷன் வேணாலும் சேர்ந்து படிச்சிருக்கலாம். மெயினாக மேத்தமேட்டிக்ஸ் ஆர் பயாலஜி கண்டிப்பாக ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி கூட இருக்கணும். ஏன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலோபதி மெடிசின்ஸ் பூராவுமே கெமிக்கல் பேஸ்டுங்கிறதுனால கெமிஸ்ட்ரி இஸ் மஸ்ட். கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சிருந்தீங்க, உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக புரியும், இப்படியெல்லாம் இருந்ததுனாக்கா B.Pharm படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நீங்கள் +2ல் PCM இல்லை PCB இது கூட வேறு எது வேணாலும் படிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PCM படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட படிச்சிருக்கலாம், இல்லை PCM படிச்சுட்டு பயாலஜி கூட படிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் PCM ஆர் PCB நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் 50 to 55% மார்க் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபார்மசிக்கு எலிஜிபிள். டியூரேஷன் ஆஃப் திஸ் B.Pharm கோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 4 வருஷம் உங்களுக்கு காலேஜில் படிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 6 மாதம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக இருக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா 4.5 இயர் நீங்கள் படிக்கணும். இது நீங்கள் ஏற்கனவே டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லேட்ரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கலாம். தட் இஸ் டைரக்ட் செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 3 + 6 months 3.5 years உங்களுக்கு படிப்பு வரும்.
+2 முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கணும். ஸோ 4+6 months 4.5 years வந்து உங்களுக்கு டியூரேஷன் வரும். ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு, டீம்டு யூனிவர்சிட்டிஸு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம், 2.25 லட்சம், 1.5 லட்சம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர் இயர் டியூஷன் ஃபீஸ் இருக்கலாம். இதே கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, லைக் மதுரை மெடிக்கல் காலேஜு, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இவங்கெல்லாம் கூட B.Pharm சொல்லி தர்றாங்க. இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னாக்கா 70,000 to 80,000 rupees வந்து பர் இயர் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ, டியூஷன் ஃபீ இருக்கும். ஆனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆனுவல் ஃபீ 36,380 rupees, 36,380 இவ்வளோதான் வந்து ஆனுவல் ஃபீ, டியூஷன் ஃபீ உங்களுக்கு வரும். அப்புறம் ஹாஸ்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாய்ஸாக இருந்தீங்கன்னா 65,000, கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா 55,000 உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வரும். அப்போ டியூஷன் ஃபீ ஒரு 36,380 ப்ளஸ் பாய்ஸாக இருந்தால் ஒரு 65, கேர்ள்ஸாக இருந்தால் 55 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லெஸ் தேன் 1 lakh rupees வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபார்மசி படிச்சிடலாம். பல்வேறு ப்ரைவேட் காலேஜஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீஸே வந்து மினிமம் 1 லட்சம், 1.25 லட்சம், 1.5 லட்சம் இந்த மாதிரி வந்து டியூஷன் ஃபீஸே வாங்குறாங்க. ப்ளஸ் ஹாஸ்டல் அப்படி போகிறப்போ உங்களுக்கு வந்து மினிமம் 2 லட்ச ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு செலவு வரும். வேற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 லட்ச ரூபா தான் செலவு வரும் 1 இயருக்கு. 4.5 years நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சுட்டு வந்துடலாம். இந்த ஃபார்மசி படிப்பு படிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதாவது உங்கள் வீட்டில் வேறு யாரும் கிராஜுவேஷன், அதாவது காலேஜில் எந்த படிப்பும் படிக்காமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி தர்றாங்க. மெரிட் அண்ட் மீன்ஸ் அப்படிங்கிற பேசிஸில் மைனாரிட்டி பீப்புள், அதாவது முஸ்லிம்ஸு, சிக்கு, ஜெயின்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்பும் வந்து இந்த ஃபார்மசி படிப்புக்கு எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இது வந்து SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டலுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் +2க்கு அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து இந்த B.Pharm படிப்புக்கு எலிஜிபிள். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா, அதை எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நான் மத்திய அரசு வழங்கும் உதவித்தொகைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸை பற்றின எல்லா ஐடியாஸும் தெரிஞ்சிடும். இந்த B.Pharm படிப்பில் நீங்கள் என்னென்னவெல்லாம் படிப்பீங்க அப்படின்னாக்கா ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஃபார்மசூட்டிக்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன, அதனோட ப்ரீ ஃபார்முலேஷன்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக படிக்கிறது வந்து ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிப்பீங்க, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் படிப்பீங்க. ஆர்கானிக்னாக்கா கார்பன் இருக்கிற கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக்னா கார்பன் இல்லாத கெமிஸ்ட்ரி. அப்புறம் இந்த B.Pharm படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து PCM படிச்சுட்டு பயாலஜி படிக்காமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ரிமெடியல் பயாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி PCB படிச்சுட்டு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா ரிமெடியல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். எய்தர் பயாலஜி ஆர் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக இங்கே வந்து படிக்கிறீங்க. +2ல் நீங்கள் என்ன குரூப் எடுத்திருக்கீங்களோ அதில் மேத்தமேட்டிக்ஸ் மிஸ் ஆச்சுன்னாக்கா இங்கே வந்து ரிமெடியல் மேத்தமேட்டிக்ஸ் படிப்பீங்க. அங்கே பயாலஜி மிஸ் ஆயிருந்தது அப்படின்னாக்கா இங்கே வந்து ரிமெடியல் பயாலஜி அப்படிங்கிறது வந்து படிப்பீங்க. ஏன்னா இந்த ஃபார்மசிங்கிற படிப்பு வந்து டெக்னிக்கல் படிப்பு. டெக்னிக்கல் படிப்புன்னா மேத்தமேட்டிக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டு. அதனால வேண்டி நீங்கள் +2ல் மேத்தமேட்டிக்ஸ் படிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸை படிப்பீங்க. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் நீங்கள் படிக்கிற படிப்புங்க. அப்புறம் BSc நர்சிங் ஆகட்டும், அலைடு ஹெல்த் சயின்ஸ் ஆகட்டும், ஃபார்மசி ஆகட்டும், MBBS டாக்டர் ஆகட்டும், எல்லா படிப்புலையும் வரக்கூடிய ஒரு பேசிக் படிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பயோகெமிஸ்ட்ரிங்கிற படிப்பு வந்து பேசிக் படிப்பாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிங்கிறது வந்து பேசிக் படிப்பாக வரும்.
ஃபார்மகாலஜி அப்படிங்கிறது வந்து பேசிக் படிப்பாக வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்காக வரக்கூடிய படிப்புக. ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது வந்து நம்ம மனித உடம்பை பற்றி படிக்கிறது, உள் உறுப்புகளை பற்றி படிக்கிறது. அதே மாதிரி பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து இது இன்டர் டிசிப்ளின் படிப்பு, பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கலந்த படிப்பு. ஸோ பயோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸு, எம்பிபிஎஸ், ஃபார்மசி எல்லா படிப்புலையும் வந்து இந்த சப்ஜெக்ட்டு கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். ஹெல்த் கேர் சம்மந்தமான படிப்பு அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து இன்வால்வ் ஆகும். அப்புறம் ஃபார்மசியில் பேத்தோ பிசியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பை படிப்பீங்க. இந்த பேத்தோ பிசியாலஜி என்ன அப்படின்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அந்த நோயோட சைடு எஃபெக்டாக உங்களுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கண் பார்வை மங்கலாம், ஒரு சிலருக்கு வந்து கை கால் குடைச்சல் இருக்கலாம். இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு எஃபெக்டாக வருது அப்படின்னாக்கா அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த பேத்தோ பிசியாலஜி அப்படிங்கிற படிப்பு. அடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இன் ஃபார்மசி அப்படிங்கிறத படிப்பீங்க. என்வைரான்மெண்டல் சயின்ஸ் படிப்பீங்க. இந்த மாதிரியான ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்புறம் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டும் கலந்து எப்படி வந்து இந்த ஃபார்மசி ஏரியாவில், அதாவது ஒரு மருந்து உருவாக்கத்துலேயோ இல்லை அந்த மருந்து செயல்பாடுலேயோ இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிற ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பும் நீங்கள் வந்து படிப்பீங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோ பயாலஜி படிப்பீங்க, ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்பீங்க. மைக்ரோபயாலஜிங்கிறது வந்து இந்த வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ் இதை பற்றியெல்லாம் படிக்கக்கூடிய இந்த நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கிறீங்க, அதே மாதிரியே மெடிசினல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பும் படிப்பீங்க. அப்புறம் ஃபார்மகாலஜி, டாக்சிகாலஜி இந்த படிப்பும் படிப்பீங்க. ஃபார்மகாலஜி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, மருந்து எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுதுங்கிறத பற்றி படிக்கிறது ஃபார்மகாலஜி. டாக்சிகாலஜி அப்படிங்கிறது ஒருவேளை அந்த மருந்து வந்து நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் கொடுத்துருச்சுன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸை பற்றி படிக்கிறது வந்து டாக்சிகாலஜி. ஸோ ஒரு மருந்து உட்கொள்றப்ப நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி படிக்கிறது இந்த ஃபார்மகாலஜி, டாக்சிகாலஜி அப்படிங்கிற படிப்பு. ஃபார்மகோக்னாசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. இந்த ஃபார்மகோக்னாசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, தாவரங்கள்ல இருந்து மருந்துகளை நாம் உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அதை பற்றி படிக்கிறது தான் இந்த ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற படிப்பு. மெயினாக தாவரங்களில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது தான் இந்த ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற படிப்பு. ஃபார்மகாக்னசி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, தாவரங்கள், விலங்குகள் இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மருந்துகளை உருவாக்குறது வந்து ஃபார்மகாக்னசி அப்படிங்கிறது. ஸோ ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் படிப்பீங்க. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மருந்தை எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கு வந்து எப்படி ஷேப் கொடுக்குறாங்க, டேப்லெட்ஸாக கொடுக்குறாங்களா, கேப்சூல்ஸாக கொடுக்குறாங்களா, லிக்விட் மெடிசின்ஸாக வைக்கிறாங்களா, இந்த மாதிரி அதுக்கு என்ன மாதிரி உருவம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி படிக்கிறது வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி அப்படிங்கிற படிப்பு. இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக இந்த பி ஃபார்ம் படிப்பில் படிப்பீங்க. அப்புறம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சட்டத்திட்டங்களை பற்றி, எத்திக்ஸை பற்றி படிக்கிற ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸுங்கிற படிப்பையும் நீங்கள் வந்து படிப்பீங்க. இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் மூலமாக நீங்கள் லா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, எத்திக்ஸு இது எல்லாமே நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் இன் பி ஃபார்ம். அப்புறம் ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜின்னு சொல்லி படிப்பீங்க. முதல்ல சொன்னோம் இல்லையா, தாவரம், விலங்குகள் இதிலிருந்தெல்லாம் நம்ம வந்து மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதுலேயே வந்து இந்த ஹெர்பல் தாவரத்திலேயே வந்து மூலிகை செடிகள் இருக்கு இல்லையா, அந்த மூலிகை செடிகள்ல இருந்து மருந்துகள் எடுக்கிறத பற்றி படிக்கிறது இந்த ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி அப்படிங்கிற படிப்பு. அடுத்து பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்டு ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஃபார்மகோ கைனட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இப்போ நமக்கு தலைவலி வருதுன்னாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், மாத்திரையை வாயில தான் சாப்பிட்றோம். சரி, கால் வலி வருது, மூட்டு வலி வருதுன்னா மாத்திரையை வாயில தான் சாப்பிட்றோம். ஆனால் தலைவலி மாத்திரை கரெக்டாக தலைவலியை போக்குது, மூட்டு வலி மாத்திரை கரெக்டாக மூட்டு வலியை போக்குது. எப்படி அந்த மருந்து அந்த பர்டிகுலர் அனாட்டமி அந்த பார்ட்டில் போய் வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த ஃபார்மகோ கைனட்டிக் அப்படிங்கிற படிப்பு. இதுலேயே ஃபார்மகோ டைனமிக்ஸும் இருக்குது, ஃபார்மகோ கைனட்டிக்ஸும் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து பி ஃபார்மில் சப்ஜெக்ட்ஸாக படிப்பீங்க.
அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் அண்ட் அனாலிசிஸ்ங்கிறது என்னன்னாக்கா, இந்த ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன விதமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், மருந்து உருவாக்குறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன, அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவையான மிஷின்ஸ் என்ன, அதனோட சிஸ்டம் என்ன, இந்த மாதிரி லேபரட்டரி எக்யூப்மெண்ட்ஸோட சிஸ்டம் மெத்தடாலஜிஸ் இதெல்லாம் படிக்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிற படிப்பு. அடுத்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்கு, இதுதான் வந்து பிஃபார்மில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்னு சொல்லலாம். NDDS அப்படிம்பாங்க, நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இந்த நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ங்கிறது என்னன்னாக்கா, இப்போ நம்ம தலைவலிக்கு ஒரு மருந்தை உருவாக்குறோம் அப்படின்னாக்கா, கரெக்டாக அந்த மருந்து வந்து உடம்புல வேலை செஞ்சு அந்த தலைவலி போகணும். அப்போ அனாட்டமியில் அதை அந்த பர்டிகுலர் பார்ட்டில் போய் அது வேலை செய்யணும். இதுக்குண்டான டெக்னாலஜிஸ் என்ன, இதுக்குண்டான ஃபார்முலாஸ் என்ன, எந்தெந்த கெமிக்கல் மருந்துக வந்து எந்தெந்த பார்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுது, இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது தான் வந்து இந்த NDDS அப்படிங்கிற நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ங்கிற சப்ஜெக்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டு. இந்த NDDS நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் ரிசர்ச் எல்லாம் ஃபியூச்சரில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இந்த NDDSல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது படிப்பீங்க. பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, பயோ இன்ஃபர்மேட்டிக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்கா பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. அடுத்து சோஷியல் அண்ட் ப்ரிவென்டிவ் ஃபார்மசி அப்படின்னு படிப்பீங்க. சோஷியல் ஃபார்மசின்னா என்னன்னாக்கா, அந்த ட்ரக்குக்கு உண்டான சட்டம், அதுக்கு உண்டான சம் எத்திக்ஸு, இப்போ எந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம், எந்த ட்ரக்கை வந்து பப்ளிக்கில் டாக்டர் சீட் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கற்றுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ட்ரக்கை பற்றி அனலைஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அந்த ட்ரக்குனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறது, இதையெல்லாம் வந்து சோஷியல் ஃபார்மசி அப்படிங்கிற சப்ஜெக்டில் படிப்பீங்க. அப்புறம் ஃபார்மகோ விஜிலன்ஸ் அப்படிங்கிறது படிப்பீங்க. இதுவும் வந்து சோஷியல் ஃபார்மசி மாதிரி தான் படிப்பீங்க. சட்டத்திட்டமெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அதில் எப்படி நீங்கள் வந்து சம் விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் இந்த ஃபார்மகோ விஜிலன்ஸில் படிப்பீங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் படிப்பீங்க. இப்போ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் அந்த மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக படிப்பீங்க. கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் அப்படிங்கிறத படிப்பீங்க. கம்ப்யூட்டர் எய்டு மூலமாக நீங்கள் வந்து ஒரு ட்ரக்கை எப்படி டிசைன் பண்ணலாம், அதனோட மாலிகுல்ஸ் வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணலாம், இதையெல்லாம் படிக்கிறது தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் எய்டட் ட்ரக் டிசைன் அப்படிங்கிற சப்ஜெக்டு. குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறத படிப்பீங்க. அடுத்து செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிறது படிப்பீங்க. ஒரு செல்லுங்கிறது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டீன் என்ன வகையான புரோட்டீனு, அதுக்கு என்ன மாதிரியான மருந்தை நாம் வந்து யூஸ் பண்ணலாம், இதையெல்லாம் படிக்கிறது வந்து செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. காஸ்மெட்டிக் சயின்ஸும் படிப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பிஃபார்ம் படிச்சீங்கன்னாக்கா ஃபார்மா இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இல்லை, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிலையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிலையும் வந்து இதே மாதிரியான கெமிக்கல்ஸை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. மேபி ஃபார்முலா லிட்டலாக டிஃபர் ஆகுது. இது மருந்தாக நாம் வந்து யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து அதை காஸ்மெட்டிக் ஐட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ காஸ்மெட்டிக் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறீங்க. டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் நியூட்ராசூட்டிக்கல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. நியூட்ராசூட்டிக்கல்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ உணவு மூலமாக ஒரு மருந்தை எடுத்துக்கிறது. இப்போ உடம்புல வந்து விட்டமின் கே வந்து கம்மியாக இருக்குது, விட்டமின் கேவை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம மருந்தாவே சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு பதிலாக சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டுக இருக்குது. அந்த ஃபுட்டு மூலமாக நம்ம வந்து விட்டமின் கேவை வந்து உடம்புல அதிகப்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் சயின்ஸு, டயட்ரி, அதுக்கப்புறம் நியூட்ராசூட்டிக்கல்ஸ் இதையெல்லாம் படிக்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கு. இந்த பிஃபார்ம் படிப்பை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு மருந்து தயாரிக்க மூலப்பொருளை ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து, அதனோட ப்ரீ ஃபார்முலேஷனை புரிஞ்சுக்கிறதுலேருந்து, அதை எப்படி வந்து நாம் மருந்தாக ஃபார்முலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து எப்படி நம்ம உடம்புல போய் வேலை செய்யுது, அந்த ஃபார்மகோ கைனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மருந்து எப்படி வந்து வேலை செய்யுது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம். மருந்து நம்ம உடம்புல வேலை செய்கிறப்ப அது வந்து நல்ல பலனை கொடுக்குதா இல்லை ஏதாவது சைடு எஃபெக்டை கொடுக்குதாங்கிறதுலேருந்து டாக்ஸிகாலஜி, ஃபார்மகாலஜி எல்லாமே நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஹெர்ப்ஸ்லேருந்து மருந்து எடுக்கிறது எப்படி, பிளான்ட்லேருந்து மருந்து எடுக்கிறது எப்படி,
அனிமல்ஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து மருந்து எடுக்கிறது எப்படி, இதுக்கு தேவையான மிஷினரிஸ் என்ன, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான படிப்பு தான் வந்து இந்த B.Pharm அப்படிங்கிற படிப்பு. நீங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்கணும் அப்படின்னாக்கா B.Pharm படிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கொஞ்சம் அதிகப்படியான படிப்புன்னு சொல்லலாம். நீங்கள் மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி 2 வருஷம் படிச்சீங்கன்னா போதும். அதுக்கு செலவும் கம்மி, டியூரேஷனும் கம்மி, நீங்கள் மெடிக்கல் ஷாப் வச்சிடலாம். ஆனால் நீங்கள் இந்த ஃபார்மசியில் இன்னும் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு விரும்புகிறீங்க, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நீங்கள் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸாவோ இல்லை குவாலிட்டி கண்ட்ரோல்லையோ இல்லை R&Dன்னு சொல்கிறாங்க இல்லையா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இதில் எல்லாம் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் B.Pharm, M.Pharm இதெல்லாம் படிக்கலாம். B.Pharm எல்லாம் படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாப் வேணும்னா நீங்கள் ஜாபுக்கு போகலாம், இல்லைனாக்கா செல்ஃப் ஆண்டர்பிரனராகவும் நீங்கள் வந்து ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டு உக்காந்துடலாம். எங்கே போனாலும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலாம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். நிறைய ட்ரக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் மோர் தென் 4500 யூனிட்ஸ் வந்து பாம்பே சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலேயே இருக்குது. இந்த ஏரியாவில் பாம்பே எல்லாம் போனீங்கன்னாக்கா B.Pharmacistக்கெல்லாம் நல்ல ஜாப் கிடைக்கும். ஏர்னிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா B.Pharm எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி தான் கிடைக்கும். ஏன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கிற ஜாப் ப்ரொஃபைல் அந்த மாதிரி இருக்கும், நல்ல சேலரி கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜ் வந்து நல்ல காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் படிப்பு, சயின்ஸு சம்மந்தமான படிப்பு, R&D எல்லாம் இன்வால்வ் ஆகிற படிப்பு, ட்ரக்கை பற்றி எல்லாம் படிக்க போகிறீங்க. அதனால் ஏதோ ஒரு காலேஜு போய் சேர்ந்து படிக்கிறத விட கொஞ்சம் நல்ல காலேஜாக, குவாலிட்டி காலேஜாக, காலேஜை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு என்னோட அட்வைஸோ இல்லை என்னோட ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுது, அட்மிஷன் வந்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து மெசேஜஸ் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். விஷ் ஆல் சக்ஸஸ், ஆல் தி பெஸ்ட்.